நபிமார்களும் அவுலியாக்களும் செத்த பிணங்களை உயிர்ப்பித்திருக்கின்றார்கள். தீர்க்க முடியாத நோய்களை தீர்த்திருக்கின்றார்கள். முத்துப்பேட்டையில் அடங்கப்பட்டிருக்கின்ற ஷேக் தாவூத் வலியுல்லாஹ் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வைத்தியர்கள் கைவிட்ட நோயையும் சுகப்படுத்துகின்றார்கள். அதே போன்று நாகூரில் அடங்கப்பட்டிருக்கின்ற அப்துல் காதிர் ஷாஹே மீரான் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களின் மஸாருக்கு சென்று பாருங்கள். அங்கே முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, இந்துக்கள் அதிகமாக வருகின்றார்கள். தங்களின் தேவைகளை அவர்களிடம் முன்வைக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கின்றார்கள். அதே போன்றுதான் குத்துபு நாயகம் அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அல்லாஹ்வில் லயித்த நிலையில் எத்தனையோ பாடல்களை பாடினார்கள். முரீதி இதாமா கான ஷர்கன் வ மக்ரிபா புகிதுஹு இதாமா சார ஃபீ ஐ பல்தத்தின் ومريدي إذا دعاني بشرق أو بغرب أو نازل بحر طامي فأوغذه أو كان فوق هواء أنا سيف القضاء لكل خصامي. என்னுடைய முரீத் கிழக்கில் இருந்தாலும் சரி, மேற்கில் இருந்தாலும் சரி, ஆழ் கடலில் இருந்தாலும் சரி, என்னை அழைத்தால் நான் அவனை காப்பாற்றுவேன். சாதாரணமான ஒரு மனிதனினால் இதை சொல்ல முடியாது. இன்னும் கூறினார்கள், فلو أنني ألقيت سري بدجلة لغارت وغير الماء من سر برهاني. ஈராக் நாட்டில் உள்ள தஜ்லா நதியில் என்னுடைய இரகசியத்தை போட்டால் அந்த நதி வற்றிவிடும், நீர் குறைந்துவிடும் என்றார்கள். எப்படியான பேச்சு! சாதாரணமான ஒருவரின் பேச்சல்ல. ولو أنني ألقيت سري بميت لقام بإذن الله حيا وناداني. செத்த பிணத்தில் என்னுடைய இரகசியத்தை நான் எறிந்தால் அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு அவர் உயிருள்ளவராக எழுந்து நிற்பார், என்னை அழைப்பார் என்று கூறினார்கள். குத்துபுல் அக்தா முஹியுத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். இவ்வாறு அவுலியாக்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவுலியாக்களிடம் உதவி தேடலாம், அவுலியாக்களை நேராக அழைக்கலாம். யா ரசூலல்லாஹ் என்று கூப்பிடலாம், யா ஹாஜா கரீப் நவாஸ் என்று கூப்பிடலாம், யா முஹியுத்தீன் என்று கூப்பிடலாம். ஆனால் உள்ளத்தில் ஐனியத்திருக்க வேண்டும். அல்லாஹ் வேறு, இவர்கள் வேறு என்ற நம்பிக்கையில் சுன்னத் வல் ஜமாஅத்தினர் எதை செய்தாலும் அதில் பிரயோசனம் கிடையாது. அவுலியாக்கள் அல்லாஹ்வில் லயித்தவர்கள், அல்லாஹ்வில் தங்களை அளித்தவர்கள். அதனால் விலாயத் என்ற அதிகாரத்தை பெறுகின்றார்கள். எதற்கும் அவர்களுக்கு சக்தி இருக்கின்றது. இங்கிருந்து கொண்டு மக்காவில் நடக்கின்ற ஒன்றை பார்ப்பார்கள். லா யஸாலுல் அப்து யதகர்ரபு இலைய பின்னவாஃபில் ஹத்தா உஹிப்பஹ் فإذا أحببته كنت سمعه الذي يسمع به وبصره الذي يبصر به ويده التي يبطش بها ورجله التي يمشي بها. அல்லாஹ்வை நெருங்கும் பொழுது இந்த அடியானுடைய பார்வையாக, கேள்வியாக, கையாக, காலாக அல்லாஹ் மாறுகின்றான். இங்கிருந்து கொண்டு மதீனாவில் நடப்பதை பார்க்க முடியும். சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவில் மின்பரில் ஹுத்பா நடத்திக் கொண்டிருக்கும் பொழுது பல மைல்களுக்கு அப்பால் யுத்தத்தில் ஈடுபட்டிருந்த சாரியா என்ற சஹாபியை அழைக்கின்றார்கள். மதீனாவில் இருந்து கொண்டு அங்கே பார்க்கின்றார்கள், எதிரிகள் அவர்களை சூழ்கின்றார்கள். உடனே அழைக்கின்றார்கள் மின்பரில் இருந்து கொண்டு, யா சாரியா அல் ஜபல், சாரியாவே மலை பக்கம் பாருங்கள். பார்த்தார்கள், எதிரிகள் யுத்தத்தில் வெற்றி பெற்றார்கள். அங்கிருந்து பல மைல்களுக்கு அப்பால் உள்ளதை எப்படி பார்த்தார்கள்? அது விலாயத். அந்த சப்தத்தை எப்படி சாரியா கேட்டார்கள்? அதுவும் விலாயத்.
எனவேதான் அவுலியாக்களை நம்புவோம், அவுலியாக்கள் பேரில் கந்தூரி கொடுப்போம், அவுலியாக்கள் பேரில் மௌலூதுகள் ஓதுவோம், அவர்களின் அருளை பெறுவோம்.